ஒலி, அந்த ஒலியிலிருந்து வந்த ஒரு சிறு துளி தான் ஆன்மா. அந்த ஆன்மா இந்த இந்த உடலில் அடையும் போது அடையிறதுக்கு முன்னாடி அதுக்கு இரு வினைகள் உண்டா? ஒலின்றது ஒன்று தானே? ஆமாம், ஒன்று தான். வினை தானே ரெண்டு, ஒலி ஒன்று தான். அது உடல் அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே அதுக்கு அந்த வினையை தீக்கிறதுக்கு தான் அது உடலையே தேடுது. நல்வினை தீவினைன்னுக்குத ஆன்மாவுக்கு சுயமாக அது வினையை தேடுறதில்லை. ஆனால் இந்த மனம் வினையை தேடிடுச்சு. இப்போ நீ இருக்கிற, நீ அப்பா, உனக்கு 2 பசங்க இருக்குது, நீ எந்த பாவமும் பண்ணலை, நீ நல்ல மனுஷன். ஆனால் உன் புள்ள போய் ஒருத்தனை குத்திட்டான், உன் புள்ள போய் இன்னொரு இடத்துல திருடிட்டான், அவன் தப்பிச்சுக்கினான், யாரை பிடிச்சி போவான்? அதான் ஆன்மா பண்ணிங்குது. புள்ள கிடைக்க மாட்டான், அவன் தான் ஓடி ஒழிஞ்சிப்பான், சின்ன வயசு, நீ ஓட முடியாது, அதனால் நீ மாட்டிப்ப. இதை தான் ஆன்மா செய்துன்னுக்குது, அந்த வேலையை தான் செய்துங்குது. அதனுடைய மனம் செய்த கர்மத்தை இதை தீக்கிறதுக்கு உடல் எடுக்குது. போன வீடியோவில் கூட சொல்லிக்கிறேன் நான். அது ஒவ்வொரு மனித பிறப்பு எடுக்கிறதுக்கு காரணமேனா அதனுடைய பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் எடுக்குது. ஆனால் வரும்போது ஒலியாக தானே வருது. ஒலி தான்பா எல்லாம், நீயே ஒலி தான். ஒலி இல்லைன்னா நீ பேச மாட்ட. நீ இப்போ பேசுங்கிறியே, இதுவே ஒலி தான். ஒலி இல்லைன்னா நீ பேச மாட்ட. ஒலி எப்படி பேசணும்னு கேட்பியா? அது சொல்ல வரும்போது ஒலியா, வரும்போது இல்லை, இருக்கும்போதே ஒலியாக தான் இருக்குது. இப்போ உன் உடல்லையே ஒலியாக தான் இருக்குது. ஒலியாக இருக்கிறதால தான் நீ பேசுகிற, பார்க்கறதுலாம் தெரியுது. ஒலி இல்லைன்னா உனக்கு கண்ணே தெரியாது, இருளாயிடும். சரி, ஒலியா வந்தது, ஒன்னா வந்தது, போகும்போது மட்டும் இந்த தீவின பாவம் புண்ணியம் வரும்போது அது உனக்குள்ளே வரும்போது அது பாவ புண்ணியம் இல்லாத ஒரு ஒலியாக வரல. அது பாவ புண்ணியத்தை சுமந்து தான் வந்துக்குது. அதுக்கு தான் உன் உடலை தேடிக்குது. அது தீக்கிறதுக்கு தான் தேய்ச்சி. ஆனால் அது தீர்க்க முடியல. ஏன்னா நீ பிறந்த உடனே தீக்கிறதுக்கு கை மூடிக்கின்னு பிறந்த. ஆனால் உன்னை பார்க்க வந்தவங்க என்ன பண்ணாங்க, உங்கள் ஆயா, உங்கள் தாத்தா, உங்கள் மாமா, உங்கள் அம்மா எல்லாம் என்ன பண்ணாங்க, கையில் ஒரு 100 ரூபாய் வச்சு, ஏன்னா நீ நல்லாரு, நீ டாக்டர் ஆகிடு, நீ இன்ஜினியர் ஆகிடுன்னு சொல்லி உனக்கு ஒன்றுமே தெரியாத பாவத்தை தீர்க்க வந்தது. நீ பாவத்தை செய்ய ஆரம்பிச்சுட்ட. திரும்பி திரும்பி அதையே தான் ஆன்மா செய்துன்னுக்குது, மனம் செய்து. அந்த மனம் ஆன்மாவோட சேரும்போது ஆன்மா அந்த பாவத்தை தீக்குன்னு சுமக்குது. அதனால் அதை தீர்க்கறதுக்கு தான் இந்த பிறப்பு. இதான் மகான் சொன்னான், இந்த பிறப்பே வேணாம், இதை நான் தீர்க்கவும் வேணான்னா. பாவத்தோடு தான் வந்தேன். இறைவங்கிட்டேருந்து வரும்போது பாவத்தில் வரல, சுத்தமாக தான் வந்தேன். இங்கே வந்து பிறண்டுட்டேன். இப்போ மில்லிலேருந்து ஒரு துணி போட்டு வருது. ஐயா, இறைவங்கிட்ட வரும்போது சுத்தமாக தான் இருந்த நீ. இப்போ ஆசையில் அழுக்காகி போயிட்ட. மில்லிலேருந்து ஒரு துணி போட்டு வரும், பால் மாதிரி வரும். 4 வாட்டி கட்டினீன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் நீ அழுக்காயிட்ட போங்க. அதனால் அதை துவைக்கிறதுக்கு தான் தெரிஞ்சுங்கிற. ஆனால் துவைக்க முடியல. உடலுக்கு அழுக்கா? உடலுக்கு அழுக்கா இருந்ததுன்னா அது மண்ணு துண்ண போது அதுக்கு ஏது பாவ புண்ணியம்? உடலுக்கு பாவ புண்ணியமே கிடையாது. உடல் தான் மண்ணு துண்ண போது, அப்புறம் எங்கே பாவம், எங்கே புண்ணியம்? அதுக்கு ஒளியாக தான் பாவத்தை சம்பந்தம் தெரியுது. அது ஒன்றுமே இல்லைன்னு எப்படி சொல்லு? ஒளின்னு எப்படி சொல்கிறீங்க? ஒன்றுமே இல்லாத ஒளின்னு எப்படி சொல்லுவ? ஒளியாக இருக்குது. நீ பார்த்தியா இறைவனை? பார்க்காத எப்படி சொல்கிறீங்க? நீ பார்த்துட்டு சொல்லு. ஏன்னா பார்க்கலன்னா புரியவே புரியாது உனக்கு. எப்பவுமே எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதே இல்லை. அது நீ பார்க்க முயற்சி பண்ணு, பார்த்துட்டு சொல்லு. கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்தான்னு விட சொல்ல முடியுமா? சொல்லு பார்க்கலாம். சொல்லுப்பா, சொல்லாம என்ன இது? அந்த மாதிரி கேஸ். நீ ஒன்று உணர்ந்தவங்க சொல்கிறத எடுத்துக்கணும், இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டையுமே சொல்கிறவங்கத்தையும் எடுத்துக்கிறது இல்லை, நம்மளும் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னா முட்டாள்தனமாக தான் வாதம் பண்ணி நிற்போம். ஒளினாவே நான் உயிர். அதில் எல்லாரும் 5 பஞ்சபூதங்க தெரியுமா? விந்துன்னா என்னன்னு தெரியுமா? நீ பிறந்த இருக்கிறல்ல, எது உடல் சம்பந்தப்பட்டது? மீதி இல்ல உடல் சம்பந்தப்பட்டது. செத்து போனா இருக்குமா? உடல் சம்பந்தப்பட்டது தானே இருக்குமா? அங்கே ஏந்துப்பியா? அப்புறம் எதுவுமே இல்லைன்னா எது இருந்தா ஏந்துக்கிற நீ? உயிர் எது? உயிர்னா என்ன பொருள்? அது சொல்லுவாங்கல்ல, நீ என்ன சொல்ற அதை சொல்லு. ஆன்மா என்ன எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? ஏது வந்து ஒளியா? ஒளின்னா இப்ப வெளிச்சம் தெரியும், நம்ம இருட்டில் தெரிவியா? தெரியாத ஒளிரிக்கும் தெரியக்கூடாது. ஏதோ கேள்வி கேட்கணும்னு கேட்கக்கூடாது. சொல்றதை புரிஞ்சுக்க. முதல்ல உன்னை தேடு, உண்மை தெரியும். சும்மானா வெளியே கேட்டுருந்தா எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது, போயிடும்.
உன்னை தேடு, நான் யாருன்னு தேடு. நான் ஒளியா இல்லை இருளா, நான் ஓசையா, நான் எதுன்னு உன்னை தேடு. அப்போ உனக்கு விளக்கம் கிடைக்கும். இது சொல்லி புரிய வைக்கிற விஷயமும் கிடையாது. கடவுள் என்ற பொருளை சொல்ல தான் முடியும், கடவுள் என்ற பொருளை காட்ட முடியாது. உன் உயிரை நீ இருக்கிற இல்லை, உனக்கு உயிர் இருக்குது இல்லை, எதை கொஞ்சம் எடுத்து வை இப்படி பார்க்கலாம். அதனால உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த உடலுக்குள்ள தானே அது இருக்கு. அதான் காட்டுன்ற உடலுக்கு உனக்குள்ள தான் எனக்கு எடுத்து வை அப்படி பார்க்கலாம். உடல் மூச்சு தான். அட எடுத்து காட்டுப்பா, நீ கையை வச்சாதானே உணர முடியும். அப்போ நீ அடுத்தவனை காட்ட முடியாது. அடுத்தவனை காட்ட முடியுமா? கடவுள் கூட அப்படிதான், நீ உணர்ந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும், அடுத்தவனால காட்ட முடியாது. உணர கத்துக்கோ. இல்ல அதனால தான் கேட்குறேன். அதான் உணர கத்துக்கோ. உன்னை தேடு, அப்ப தெரியும். உன்னை தேடாத ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. நீ உன்னை தேடுற வழியை தேடு முதல்ல. சொல்லுப்பா. ஐயா, ஆன்மீகத்தையும் அறிவியலையும் வேற வேறையா பார்க்குறாங்க, அது சரியா? பார்க்குறவங்களுடைய பார்வையை பொறுத்துக்குது. ஆன்மீகம் தான் அறிவியல், அறிவியல் தான் ஆன்மீகம். ஆனால் ஆன்மீகம் முன்னாடியே வந்துடுச்சு, அறிவியல் பின்னாடி வந்துடுச்சு. இப்போ ரெண்டையும் அவன் பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது. சாமி, நீங்கள் சொல்கிற இந்த பாதையில் போனாக்க உடம்புல இருக்க நோய்கள்லாம் அறுபடும். அதெல்லாம் போகாதுங்க. அது அந்த மாதிரிலாம் நினச்சிக்கின்னு யாருமே இதில் போகாதீங்க. அது வீணான வேலை. இதை செய்யறது சித்தர்கள் சொன்னாங்கன்னா, சித்தர்கள் மருந்து செய்தாங்க. நீங்கள் எங்கே செய்கிறீங்க சொல்லுங்கள்? கொடுக்குற மருந்தே நம்ம சாப்பிட்றது இல்லை. அவங்க மருந்தாவே ஆக்கினாங்க. அவங்க விந்தை பால் பண்ணாமல் இளமையிலேருந்து அதை தேக்கி மருந்தாக்கினாங்க விந்துவை. அதனால் அவங்களுக்கு நோயே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம எல்லா ஆட்டமும் ஆடி எல்லா பழக்கத்தையும் வச்சு எல்லா நோயும் உருவாக்கின போது தான் நம்ம இதை தேடுறோம். அப்போ நமக்குள்ளே எல்லாமே இருக்கும். அது இருந்துட்டு போயும்போது நம்ம பதப்படுத்த வேண்டியது கடவுளுக்கும் நமக்கும் ஒரு லிங்க்கு. அந்த லிங்க்குக்கு தான் இவ்வளவும் பேசிக்கிறோம். அந்த லிங்க்கு அதை தேடலைன்னா கிடைக்காது. அதை தேடணும். உடல் அழிய போகிற பொருள், அது அழியிற பொருளை வச்சுக்கின்னு இருந்தால் தான் அந்த ஆன்மா தங்கம். இது அழியிற பொருள்னு விட்டுட்டோம்னா அந்த ஆன்மா தங்காது. அதனால் இதை வச்சுக்கினே அதை அடையணும். அதுக்கு தான் சொன்னான், ஓடம் உள்ள போதே ஓடி உலாவலாம். ஓடம்னா உடல். ஓடம் உள்ள போதே ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போதே உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதையேன்னா. அப்போது இந்த உடலை வச்சே தான் நம்ம தேடணும். ஆனால் உடல் நம்ம இல்லை. ஆனால் உடல் இல்லைன்னா நம்மளே இருக்க மாட்டோம். அப்போது ஒன்றை விட்டு ஒன்று நீங்கி வாழாது. உயிரை விட்டு உடல் நீங்காது, உடலை விட்டு உயிர் நீங்காது. எது நீங்கினாலும் தனித்து போயிடும், செயல் இழந்துடும். அப்போ ரெண்டு பொருள் சேர்ந்தால் தான் செயல். அது ரெண்டுக்கு உடல் தேவை. இந்த உடலை வச்சுக்கினே நம்ம அந்த இறைவனோட நம்ம ஆன்மாவை எதுவுமே லிங்க் பண்ண வழிவை தேடிக்கணும். அதுக்கு தான் யோகம். யோகம்னா என்ன அப்படின்னா, கண்ணு தனியாகுது, வாய் தனியாகுது, மூக்கு தனியாகுது, காது தனியாகுது, உடல் தனியாகுது. இந்த 5 பஞ்சபூதமும் தனித்தனியாக இயங்குது உடலுக்குள்ளவே. ஆனால் இந்த 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இயங்குற வரைக்கும் மனித செயலே தான் இருக்கும். இந்த 5 பஞ்சபூதம் எப்போ ஒன்று சேருதோ அப்போ தெய்வ செயல் வந்துடும். திருப்பி அதிலேருந்து பிரியும் போது மனித செயல் வந்துடும். இது மாறி மாறி நடக்கக்கூடிய விஷயம். இதை பிரியாமல் சேர்க்கறதுக்கு தான் குரு தேவை. சொல்படிக்கு நடந்துக்கணும். அதிலே விடாமுயற்சியாக வைராக்கியம் வேணும். அப்படி போனால் அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஒன்று சேரும். ஏன்னா ஒன்று சேர்ந்து வந்த பொருள் பிரிஞ்சு இருக்குது, ஆனால் திருப்பி ஒன்று சேரும். சேர்க்கறதுக்கு நம்ம முயற்சிகள் ஓணும். முடிவுகளை இறைவன் பார்த்துப்பான். முயற்சியும் முடிவையும் உந்துன்னு எடுத்துக்கக்கூடாது. முயற்சி உணுது, முடிவு இறைவந்து. அப்படி போனீங்கன்னா உண்மையை புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா புரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும். நீங்கள் கொடுக்குற மெய்ப்பொருள் காயக்கல்பம், மாமருந்துலாம், அதெல்லாம் காயக்கல்பம் கையக்கல்பம்லாம் இங்கே யாருமே பண்ண முடியாது. ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். எந்த ஞானி இங்கே காயக்கல்பம் பண்ணுவேன்? ஒருத்தன் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். 33 வயசில் விவேகானந்தர் இறந்து போட்டார். 39 வயசில், 33 வயசில் இயேசுநாதர் இறந்து போட்டார். 52 வயசில் வள்ளலார் இறந்து போட்டார் இல்லையா? 70 வயசில் ரமணர் இறந்துட்டார். 65 வயசில் ராமகிருஷ்ணர் இறந்துட்டார். யார் காயக்கல்பம் பண்ணுவாங்க? காயத்தை கல்பம் எல்லாம் பண்ண முடியாது. காயத்தை கல்பம் பண்ணனா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, மூலிகை மருந்து. அதை உட்கொள்ளணும். அதை நம்ம எங்கே உட்கொள்வோம்? நமக்கு தேவை 1.5 கிலோ கறி வேணும் ஒரு வேலைக்கு.
3 படி சோறு வேணும். இதை போட்டு அடிச்சுட்டு இந்த கூட்டுக்குள்ள காயம் எங்க இந்த கல்பமாக வருது? அழியாதது கல்பம்னு பேர். இது அழியிற உடல். இது இனிமேல் நம்ம ஒன்றும் பாதுகாத்துட முடியாது. ஏன்னா காலம் கடந்து போயிட்டோம். காயம் கல்பம் பண்ணணும்னா உடலை விந்து வெளியேறவே விடக்கூடாது. எப்போ? பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும். யாரால முடியும்? நம்ம பொண்டாட்டியை கட்டிக்கின்னு 4 புள்ள குட்டியை பேசினா அதுக்கிட்ட உதப்படும் போது தானே கடவுளை தேடுறோம். அது வரைக்கும் நம்மளுக்கு சுகமே அதுதானே இருந்தது. அதனால் அது முடியாது. அதனால தான் சொன்னான், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும். அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீ ஆவேணும். அப்போ நாதத்து கூட நீ போனீன்னா என்ன ஆவ? பொண்டாட்டிக்கு தான் தெரியாது, பிள்ளைக்கு தான் தெரியாது, சொத்துக்கு தான் தெரியாது, ஊருக்கு தான் தெரியாது. ஏன்னா அது ஒரு போதை. அந்த போதையில் உலகத்தில் என்ன நடக்குது, குடும்பம் இருக்குதா நமக்கு இல்லையான்னு தெரியாது. ஆனால் நீ ஆதியில் ஒருத்தர் கேட்டார் பார், மூலம் போகும்னுட்டு. அந்த மூலமாக இந்த பூமிக்கு எப்படி வந்து அதே மூலமாக நீ மாறி போயிடுவ. அத்தனை நாதம் கேட்கணும்னா நீ உலக செயலை இழந்துடுவ இல்லையா? 10 நாடிகள் இருக்குது நமக்கு. 72,000 நாடி நரம்பு இருக்குது உடம்புல. அதில் 10 நாடி முக்கியமான நாடியாக இருக்குது. இந்த 10 நாடிலையும் 3 நாடி தலையான நாடியாக இருக்குது. இந்த 10 நாடிலையும் 10 காத்துக்கள் இருக்குது. இந்த 10 காத்துக்களுடைய இயக்கத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் எண்ணங்களும் உருவாகுது. இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு செயல் உருவாகுது. இதையெல்லாம் நம்ம ஒன்று கூட்டணும். ஒன்று கூட்டணும்னா நீ வேற வேலையில் ஈடுபட முடியாது. இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பேசின்னு போயிடலாம். ஆனால் அதுக்குள்ளே பூந்தால் தான் கஷ்டம். இப்போ ஒருத்தர் சொன்னார், சாமி உடம்பு ஓவராக சூடு அதுன்னு கக்குசுக்க வர மாட்டேன். அப்படி ஆனால் நீ என்ன பண்ணுவ? வேலை செய்வியா? வேலைக்கு போவியா? இந்த பாடம் அப்படிப்பட்டது தான். இந்த ஆடு போனால் பீக்கை போட்டுக்கினே போவோம் தெரியுமா? அது மாதிரி ஆகிடும். இந்த பாடம் நல்லா பண்ணுறவனுக்கு மலமே வராது. ஆனால் ஏற்றுப்பியா? ஒரு நாள் கொஞ்சம் ஜுரம் அடிச்சுதுன்னா 2 நாள் வேலைக்கு போக மாட்டேன்னு படுத்துக்கிற. இது 150 டிகிரி ஜுரம் வந்துடும். நீ எந்த வேலை செய்வ? நான் நல்லா இருந்தேங்க, அந்த ஆளுக்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க, அந்த ஆள் செய்துங்க, வேலைக்கே போகிறதில்ல, எழுந்துக்கே முடியலங்கன்னுவேன். ஆனால் பேசும்போது நல்லா தான் இருக்கும். அதனால் இது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இது உணரக்கூடிய விஷயம், பேசக்கூடிய விஷயம் இல்லை. ஏமா பயமுறுத்துறது இல்லை, அவ்வளோ பயம் இருக்குது. அதுக்கு தைரியம் இருந்தா நான் தான். எனக்கு எத்தனையோ ஃபோன் பண்ணுறாங்க, சாமி எனக்கு உடம்பு இப்படி ஆகிப்போச்சு, என் நிலையை நான் மறந்துடுறேன்னு. மறக்கிறது தான் கடவுள் நிலை. மறக்காமல் இருந்தீங்கன்னா மனித நிலை. அப்போ அந்த கடவுள் நிலை ஒன்றா உன்னை மனித நிலை ஒன்றா அந்த பாடத்தை விட்டுட்டு கடவுள் நிலை போ, மனித நிலைக்கு போ. இதுதான் என்னுடைய பதில். உனக்கு எது ஒன்று எடுத்துக்கோ, உன் சாய்ஸ் தான், நான் சொல்ல முடியாது. அது மாதிரி கடவுளை தேடுறது உலகத்திலேயே கடினமான விஷயம். பேசினுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் கூட பேசலாம். 1 மணி நேரம் எந்த நினைவு இல்லாத ஒருத்தனை உட்கார் சொல்லி பார்க்கலாம், அவன் தான் கடவுளுக்கு சமமான. உட்காரவே முடியாது. கால் நோதுன்னுவான், கை நோதுன்னுவான். அமெரிக்காவிலேருந்து 2 பொம்பளை பசங்க வந்துக்குது எங்கிட்ட. 2 நாள் பாடம் வாங்குச்சு. 2வது நாள் என்ன சொல்லுது, என்னால் 2 நிமிஷம் கூட செய்ய முடியல. எத்தனை லட்சம் செலவு பண்ணி வந்துக்குது பார். 2 நிமிஷம் கூட பாடம் பண்ணல, நீ எதுக்கு அமெரிக்காவிலேருந்து இங்கே வரணும்? அப்புறம் திட்டினேன். இப்போ 1 மணி நேரம் உட்காந்து செய்யுது. ஏன்னா சிலருக்கு தித்திப்பான மருந்து கொடுத்தா சாப்பிட்ருவாங்க, உடம்பு சரியில்லைன்னு. சிலருக்கு கசப்பான மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு 4 பேர் பிடிச்சிக்கின்னு தான் ஊற்றி ஆகணும்.